சூர்யா நடிச்ச சூரரை போற்று அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுல ஒரு இளைஞர் குறைந்த விலையில விமான சேவையை கொடுத்துடணும் அப்படிங்கிற லட்சியத்தோட ஒரு விமான நிறுவனத்தை ஆரம்பிப்பாரு. அதுதான் அந்த படத்தினுடைய கதை. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதையோட தான் தொடங்கப்பட்டது இண்டிகோ நிறுவனமும் கூட. இன்னைக்கு இண்டிகோ நிறுவனத்தினுடைய ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தொடங்கப்பட்ட ஒரு ஏர்லைன் நிறுவனம் இன்னைக்கு இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு மோனோபோலியாக வளர்ந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் பறக்கிற 65% விமானங்கள் இண்டிகோனுடைய விமானங்களாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில பல்வேறு பெஞ்ச் மார்க்ஸை இவங்க செட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல எல்லாம் ஏகப்பட்ட பிசினஸ் பாடங்களை நம்ம கத்துக்க வேண்டியதும் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். இண்டிகோ நிறுவனம் 2 பேரால சேர்ந்து தொடங்கப்படுது. முதல் நம்பர் ராகுல் பாட்டியா. இவர் கனடாவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அமெரிக்காவில் IBM நிறுவனத்துல கொஞ்ச நாள் வேலை பார்க்கிறாரு. அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டெலிகாம் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவர் வராரு. ஆனா அந்த நேரத்துல டெலிகாம் பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸ்ல இருந்த பிரச்சனைனால அவரால் ஒரு டெலிகாம் கம்பெனியை ஆரம்பிக்க முடியல. இல்லைன்னா இந்நேரம் ஏர்டெல் ஜியோவுக்கு போட்டியாக அவரும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்திருக்கலாம். ராகுல் பாட்டியாவினுடைய தந்தை ஒரு டிராவல் ஏஜென்சியை நடத்திட்டு இருக்காரு. அந்த டிராவல் ஏஜென்சி குறிப்பாக விமானத்தை ஒட்டியதாக இருக்கு. அதாவது விமானங்களினுடைய டிக்கெட்டை புக் பண்றது, டிராவல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, வெளிநாடுகள்ல இருந்து பயணிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அகாமடேஷன் ஏற்பாடு, அவங்களுக்கு டிராவல் ஏற்பாடு, இப்படின்னு விமான நிலையம் விமானங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தேர்ட் பார்ட்டிகள் எடுத்து பண்றதுக்கு இருக்கோ அதையெல்லாம் இந்த நிறுவனம் செய்யுது. ஆனா அது ஒரு கட்டத்துல பெரிய அளவுல லாஸை சந்திக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலதான் ராகுல் பாட்டியா அமெரிக்காவில இருந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. தன்னுடைய தந்தையினுடைய பிசினஸை தூக்கி நிறுத்துறதுக்காக இவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேரு இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்த டிராவல் பிசினஸ்ல ஈடுபடுறாங்க. டிக்கெட் புக்கிங்ல தொடங்கி நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில விமான நிலையத்தை சுத்தி என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லா ஏரியாவிலையும் போய் ஒர்க் பண்றாரு ராகுல் பாட்டியா. இது அவருக்கு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பத்தின நூக் அண்ட் கார்னர் டீடைல்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே கொடுத்துருது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே ஒரு ஏர்லைன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றாரு ராகுல் பாட்டியா. அவருக்கு ஏத்த மாதிரியே 2003 இந்திய அரசாங்கம் டொமஸ்டிக் ஏர் டிராவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில தளர்வுகளை கொண்டு வராங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற விமான சேவையை விரிவுபடுத்துறதுக்காக, முதலீட்டை அதிகப்படுத்துறதுக்காக, அதுல காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. அதையெல்லாம் சரியாக பயன்படுத்துறாரு ராகுல் பாட்டியா. 2004 ஏர்லைன்ஸ் நிறுவனம் நடத்துறதுக்கான அந்த லைசன்ஸையும் வாங்கிடுறாரு. சரி, ஏர்லைன்ஸ் பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறோம், அதை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ராகுல் பாட்டியாவுக்கு வருது. ஏன்னா அவருக்கு பிசினஸ் சார்ந்த அந்த அனுபவம் இருக்கே தவிர ஆபரேஷன் சார்ந்த ஒரு விமான நிறுவனத்தை எப்படி இயக்கணும், விமானத்துக்கு என்ன மாதிரியான விமானங்கள் வாங்கணும், டெக்னிக்கல் டீடைல்ஸ் என்ன, எப்படி ஷெடியூல் பண்ணணும், இப்படிங்கிற தகவல் எல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு அதுல எக்ஸ்பர்ட்டான ஒரு நபர் தேவை. அப்பதான் அவருடைய நினைவுக்கு வராரு ராகேஷ் கங்வால். கான்பூர் IITல மெக்கானிக்கல் படிச்சவர் தான் ராகேஷ் கங்வால். அங்க இருந்து வார்டன் பிசினஸ் ஸ்கூலுக்கு போறாரு. அங்கே MBA படிக்கிறாரு. முடிச்சுட்டு யுனைடெட் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்குறாரு, US சர்வீஸ்ல வேலை பார்க்குறாரு. கடைசியாக ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தினுடைய பிரசிடென்ட் மற்றும் CEO அப்படிங்கிற அந்த முக்கியமான பொறுப்புக்கு வளர்றாரு. இப்படி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிக முக்கியமான நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புல இருந்தவர் தான் ராகேஷ் கங்வால். ராகேஷும் ராகுலும் யுனைடெட் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்கும்போது தான் சந்திச்சுக்கிறாங்க. IBM நிறுவனம் சார்பில் ராகுல் அங்க போகும்போது தான் ராகேஷோட அவருக்கு அறிமுகம் ஏற்படும். அப்படிதான் அவங்க நட்பும் உருவாகுது. 2 பேரும் ஒரே லட்சியத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த லட்சியம் சரியாக 2005 ஒண்ணு கூடுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இண்டிகோ நிறுவனத்தை தொடங்குறாங்க. ராகுல் பாட்டியானுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுடைய நூக் அண்ட் கார்னரும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, இந்த பிசினஸை எப்படி நடத்தணும், இதுல இருக்கிற நெட்வொர்க்ஸ் என்ன, இதுல இருக்கிற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இன்னொரு பக்கம் ராகேஷ் கங்வாலை பார்த்தோம்னா அவர் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டான பர்சன். ஒரு விமான நிறுவனம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் கொண்ட ஒரு நபர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இண்டிகோ நிறுவனம் முதல் விமானத்தை இயக்கிறதுக்கு முன்னாடியே ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய A320 வகையிலான விமானத்தை 100 வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது ராகேஷ் கங்வால் தான். ஏன் ஏர்பஸ் நிறுவனத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா
இந்தியாவுக்குள்ள ஏர்பஸ் நிறுவனம் அதிக அளவில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது போயிங் தான். போயிங்கினுடைய சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏர்பஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாரு ராகேஷ் கங்வால். அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஆகவும் இருந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த A320 விமானத்தை குறைந்த விலைக்கு வாங்குறதுக்கான அந்த டீலை முடிக்கிறாரு ராகேஷ் கங்வால். சோ விமானம் வாங்குறதுக்கான செலவு குறைஞ்சிருச்சா? அடுத்தது இப்படி ஒரே வகையிலான, அதாவது A320 அப்படிங்கிற அந்த வகையிலான விமானங்கள் மட்டுமே வாங்குறதுனால ட்ரைனிங் காஸ்ட்டும் குறையுது. விமானிகளுக்கு வெவ்வேறு விமானங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ட்ரைனிங் காஸ்ட் குறையுது ஒன்று. ரெண்டாவது, சர்வீஸ் காஸ்ட் குறையுது. 100 விமானங்கள் ஒரே மாடல் இருக்கு அப்படின்னா எல்லா விமானங்களுக்கும் ஒரே மாதிரியான சர்வீஸ், ஒரே மாதிரியான ஸ்பேர்ஸ் தான் தேவைப்படும். அதை பல்கா வாங்கினாங்க அப்படின்னா அதுலேயுமே அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் பிளான் பண்ணி தான் ராகேஷ் கங்வால் தன்னுடைய அனுபவத்தை வச்சு இப்படி ஒரு டீல முடிக்கிறாரு. என்னன்னா அது பல்கா 100 விமானங்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரே வகையிலான விமானங்கள் இவ்வளவு குறைஞ்ச காஸ்ட்ல அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில அதுக்கு முன்னாடி லெஜன்ஸா இருந்த நிறுவனங்கள் எல்லாமே வாயை பிளக்கிற அளவுக்கு அதிரடியான ஒரு என்ட்ரியை கொடுத்தது இண்டிகோ நிறுவனம். சரி, இண்டிகோ நிறுவனத்தினுடைய பிசினஸ் மாடலுக்கே போறோம். குறைந்த செலவுல ஒரு ஏர்லைன் நிறுவனத்தை நடத்தி அதிக லாபம் எடுக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒன்லைன் அஜெண்டா. அந்த இண்டிகோ விமானத்துல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், பெரிய லக்ஸுரி ஃபீச்சர்ஸ்லாம் அதுல இருக்காது. சீட்ஸே பாத்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ண போறீங்களா, அதுக்கேற்ற மாதிரியான கம்ஃபர்ட்ல உங்களுக்கு பேசிக்கா என்ன இருக்கோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியே டீல் பண்ணுவாங்க. வாங்குற டிக்கெட் காசுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா எந்த விதமான ஃபீச்சர்ஸும் அதில் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. நம்ம இண்டிகோ நிறுவனத்தை பத்தி என்னதான் பாசிட்டிவா பேசினாலும் அதுல டிராவல் பண்றவங்களுக்கு சில விஷயங்கள் நெருடலா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. நீங்க அதை காசு கொடுத்து தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் விமானத்துல போறேன், அதுவும் ஒரு பட்ஜெட்டட் டிராவல்ல போறேன் அப்படிங்கிறவங்க விமானத்துல சாப்பிடாம பக்கத்துல சாப்பிட்றவங்களுடைய வாயை பார்த்துக்கிட்டே வர மாதிரி தான் இண்டிகோனுடைய டிராவல் இருந்திருக்கும். அதிகபட்சம் ஒரு டம்ளர் தண்ணி வேணா கொடுப்பாங்களே தவிர மற்ற எல்லாமே நீங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபுட் அண்ட் பேவரேஜஸ்லயும் அதிகமான வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது தான் இண்டிகோ நிறுவனத்தினுடைய ஒரு கோலாக இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். எவ்வளவு தூரம் நம்மளால செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இயங்குவாங்க இண்டிகோ நிறுவனம். உதாரணத்துக்கு இண்டிகோ நிறுவனத்தினுடைய ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது ஒரு இண்டிகோ விமானம் ஒரு விமான நிலையத்துல லேண்ட் ஆகி திரும்பவும் அடுத்த ட்ரிப்புக்கு டேக் ஆஃப் ஆகிற அந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அது வெறும் 12 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விமானத்தை எவ்வளவு மேக்சிமமா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஒரு விமானம் எவ்வளவு நேரம் விமான நிலையத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சார்ஜஸையும் அந்த விமான நிறுவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் கணக்குல பண்ணி அதை எவ்வளவு தூரம் குறைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க இண்டிகோ நிறுவனம். அப்படி இருக்கிறதுனாலதான் வெறும் 300 விமானங்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2300 ட்ரிப்ஸை அவங்களால மேற்கொள்ள முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இண்டிகோ நிறுவனம் மேக்சிமம் பாயிண்ட் டு பாயிண்ட் சேவைகளை மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த நகரத்துல இருந்து இன்னொரு நகரம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நடுவில் இந்த நகரத்துல ஒரு ஸ்டாப் போட்டு அங்கிருந்து கனெக்டிங் ஃபிளைட் போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஹேபிட்டே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கூடுதலான செலவு இழுக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி. அதே மாதிரி இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற 66% ஏர் ரூட், அதாவது ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போறத ஏர் ரூட்னு சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவில் இருக்கிற 66% ரூட்ஸ்ல இண்டிகோ மட்டும்தான் இயங்கிட்டு இருக்காங்க. காம்படிஷனுக்கு வேற நிறுவனமே கிடையாது. ஒரு பக்கம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை குறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சேவையை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதன் மூலமாக வருமானமும் அதிகமாகுது. இதுதான் அவங்களுடைய பாலிசியாக இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்க. ஏர் இந்தியா மாதிரி அளவுக்கு அதிகமாக ஸ்டாஃப்ஸும் வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவான ஸ்டாஃப்ஸும் இருக்க மாட்டாங்க. என்ன தேவையோ அதை ஃபில் பண்ற அளவுல கொஞ்சம் பேக்கப்போட மட்டும்தான் அவங்களுடைய விமானிகளோ டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸோ ஏர் ஹோஸ்டஸோ இருப்பாங்க. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சேல் அண்ட் லீஸ் பேக் அப்படிங்கிறது தான். அதாவது இண்டிகோ நிறுவனம் ஒரு விமானத்தை வாங்குவாங்க, அதை வாங்கி வாங்கின காசை விட அதிக விலைக்கு ஒரு லீசிங் கம்பெனிக்கு அந்த விமானத்தை வித்துருவாங்க. லீசிங் கம்பெனிக்கு வித்ததுக்கு பிறகு அந்த லீசிங் கம்பெனி கிட்ட இருந்தே திரும்பவும் விமானத்தை லீஸுக்கு எடுப்பாங்க, அதாவது வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்து அந்த விமானத்தை இவங்களுடைய சேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க. இதுல என்ன நன்மை அப்படின்னா, ஒண்ணு அந்த விமானம் வாங்குறதுக்காக இவங்க போட்ட காசு இருக்குல்ல, அதை விட அதிகமான பணம் லிக்விடாக கையில கிடைச்சிருது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், லீஸுக்காக ஒரு விமானத்தை எடுத்து செயல்படுத்துறது மூலமாக அவங்களுடைய விமான சேவை தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு வருது. மூணாவது, அந்த விமானத்தினுடைய சர்வீஸ் போன்ற சில முக்கியமான செலவுகள் இருக்கு. டிப்ரிசியேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கார் வாங்கினாலே அது அடுத்த நாள்ல இருந்தே டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி விமானமும் டிப்ரிஷியேட் ஆகும். அந்த டிப்ரிஷியேட் ஆகிற அந்த லாஸையுமே இண்டிகோ நிறுவனம் எடுத்துக்க தேவை கிடையாது, அந்த லீசிங் நிறுவனம் எடுத்துக்கும்.
ஒரு விமானத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை கொடுத்துட்டு வேற விமானத்தை அவங்களால எடுத்துக்க முடியும். இப்படி பல்வேறு பெனிஃபிட்ஸ் இந்த சேல் அண்ட் லீஸ் பேக் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல இருக்கு. அதையும் இண்டிகோ நிறுவனம் பயன்படுத்துறதுனால அவங்களுடைய லாபத்துல கணிசமான உயர்வு கன்சிஸ்டன்டாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி பினான்சியல் மற்றும் ஆபரேஷனல் டிசிப்ளினோட ஒரு நிறுவனத்தை நடத்தினாலதான் அவங்க இண்டிகோ நிறுவனத்தை தொடங்கின ஒரே ஆண்டுல 1 மில்லியன் பேசஞ்சர்ஸ்க்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. 2010 ஏர் இந்தியாவை பின்னுக்கு தள்ளிட்டு 3வது மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமாக மாறுறாங்க. 2012 இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான சேவை நிறுவனம் அப்படிங்கிற அந்த குறுகிய காலத்துல மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இண்டிகோ வளர 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 அதே நேரம் ஜெட் ஏர்வேஸ், கோ ஏர், ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா அப்படின்னு தொடர்ந்து நிறுவனங்கள் எல்லாம் சரியா தொடங்கினாங்க. இண்டிகோ நிறுவனம் எதையெல்லாம் சரியா செஞ்சாங்களோ அதையெல்லாம் தப்பா செஞ்சு இந்த நிறுவனங்கள் எல்லாம் லாஸ்லயும் ஆயிரக்கணக்கான கோடி கடன்லையும் மூழ்க ஆரம்பிச்சாங்க. இதுவுமே ஒரு வகையில இண்டிகோவனுடைய மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. 2007 இறுதியில 14 விமானங்கள் அவங்க கையில இருக்கு. 2009 அது 25 ஆகுது. 2015 100 ஆகுது. 2019 250 ஆகுது. இப்போ 2025 கிட்டத்தட்ட 300 விமானங்களுக்கு மேல இண்டிகோ நிறுவனத்தினுடைய கையில இருக்கு. ஒரு டொமஸ்டிக் ஏர் கேரியராக தொடங்கின இந்த நிறுவனம் இப்போ இன்டர்நேஷனல் சேவைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2300 இருந்து 2700 ட்ரிப்ஸ் இண்டிகோ நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவிலும் நடந்துகிட்டு இருக்கு. இந்திய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில கன்சிஸ்டன்டாக ஒரு நிறுவனம் லாபத்தை கொடுத்தது அப்படின்னா அதுல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது இண்டிகோ நிறுவனம் தான். கோவிட் டயத்துல மட்டும் இண்டிகோ மட்டும் இல்ல, எல்லா நிறுவனங்களுமே அடி வாங்கினாங்க. ஆனா அதுல இருந்து மிக வேகமாக மீண்டெழுந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ நிறுவனம் தான். இப்படி தொடர்ந்து சக்சஸ் மேல சக்சஸ், முன்னேற்றம் மேல முன்னேற்றம் வர ஒரு கட்டத்துல இந்திய பங்கு சந்தையிலையும் இண்டிகோ நிறுவனம் லிஸ்ட் செய்யப்படுது. இதையடுத்து ஃபோர்ப்ஸினுடைய பணக்காரர்கள் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல ராகுல் பாட்டியா, அவருடைய தந்தை கபில் பாட்டியா, அவருடைய பார்ட்னர் ராகேஷ் கங்வால், இவங்க 3 பேர்களுடைய பேரும் இடம்பெறுது. அந்த அளவுக்கு உலகின் முக்கியமான நபர்களாக அவங்க உருவெடுக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த போதுதான் 2019 ராகேஷுக்கும் ராகுலுக்கும் இடையில பிரச்சனை எழ ஆரம்பிச்சது. ராகேஷ் என்ன சொல்றாரு, இது நம்ம ராபிடாக, அதாவது அதிரடியாக வளர வேண்டிய டைம், ரிஸ்க் எடுத்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாரு. ஆனா ராகுல் பாட்டியாவுக்கு அதுல உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாலும் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சு நிதானமாக போகலாம் அப்படிங்கிற ஐடியாவை அவர் சொல்றாரு. இதுலயே அவங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்படுது. அதன் பிறகு 2020 இன்னொரு பிரச்சனையும் ஏற்படுது. ராகேஷ் கங்வால் ராகுல் பாட்டியா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ராகேஷுக்கும் ராகுலுக்கும் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள்ல சரிசமமான பங்குகள் இருக்கு. ராகேஷுக்கு 37னா ராகுலுக்கும் 38 அப்படின்னு இருந்துச்சு. ஆனா போக 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 அந்த நிர்வாகத்துல முடிவெடுக்கிற பவர் அப்படிங்கிறது ராகுலுக்கு அதிகமாகுது அப்படின்னு ராகேஷ் கங்வால் ஒரு குற்றச்சாட்டை வச்சு செபி வரைக்கும் கடிதம் மூலமாக அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாரு. இது அவங்களுடைய நட்புல மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்துல அந்த போர்ட் மெம்பர்ஸும் ராகுல் பக்கமே நிக்க 2021 போர்ட் மெம்பர் பதவியில இருந்து ராகேஷ் கங்வால் விலகிறாரு. அதன் பிறகு இண்டிகோ நிறுவனத்துல அவர் வச்சிருந்த ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வித்துட்டு இப்போ முழுமையாக இண்டிகோ நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. சரி, இண்டிகோ நிறுவனத்துல இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம். FDTL, அதாவது ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற விதிகள் தான் இப்போ இண்டிகோ நிறுவனத்துல குளறுபடியை ஏற்படுத்துறதுக்கான காரணம். இந்த விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, விமானிகளுக்கு அதிகமான ஓவர்லோடான ஒர்க்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ரெஸ்ட் அதிகமாக கொடுக்கணும், லீவ் அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்களால சேஃபாக விமானங்களை இயக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கம். இதை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தீவிரமாக அமல்படுத்துறாங்க DGCA. அதுக்கு முன்னாடி ஜனவரி 2024 இந்த விதிகளை எல்லாம் அறிவிச்சுட்டாங்க. அதை பின்பற்றுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஆனா இண்டிகோ அதை சரியா செய்யாம, சரியான நேரத்துல கூடுதலான விமானிகளை வேலைக்கு எடுக்காம இருக்கிற விமானிகளுக்கும் ரெஸ்ட் கொடுத்ததால விமான சேவையில பாதிப்பு ஏற்பட்டு டிசம்பர் 4, 5, 6, 7 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து விமானங்களினுடைய ரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் இண்டிகோ நிறுவனத்தினுடைய ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து ரத்தாகிட்டே தான் இருக்கு. இதை சரி பண்றதுக்கு எங்களுக்கு பிப்ரவரி 2026 வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி இண்டிகோ நிறுவனம் சார்பில் கேட்டிருக்காங்க. மத்திய அரசும் அதுக்கு சரி சொல்லியிருக்காங்க. 2 மாசம் உங்களுக்கு இந்த விதிகள்ல இருந்து தளர்வு கொடுக்கலாம், அதுக்குள்ள இதை சரி பண்ணுங்க அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னதான் நம்ம இண்டிகோனுடைய வளர்ச்சியை ரொம்ப பெருசா பேசினாலும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை தாண்டிருச்சு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை சொல்ற விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய விமான சேவையில 65% இண்டிகோ மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மோனோபோலி தான். காம்படிஷனாக இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் கடன்லையும் மிகப்பெரிய சேவையை கொடுக்க முடியாத அளவிலும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இண்டிகோ மட்டும் ஸ்டெடியாக இந்த பிசினஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியில சிக்கும் போதுதான்
அதனால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இன்னும் இண்டிகோ நிறுவனம் ஒரு மோனோபோலியாக இருக்கிறதுனால இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் மத்திய அரசுக்கும் ஏன் அதுல பயணிக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டாக நம்ம டீகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இந்த பிரச்சனை என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இண்டிகோ பிரச்சனை தொடர்பாக வேறொரு வீடியோல மீண்டும் பல்வேறு தகவல்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.